இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ட்ரெண்டிங்ல இப்ப போயிட்டு இருக்கல பனானா ஏஐ போட்டோ எடிட்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதால வரக்கூடிய சைபர் அட்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல், பக் பவுண்டி டியூட்டோரியல்ஸ், அப்புறம் சைபர் கிரைம் நியூஸஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு சின்னதா ரெஃபரன்ஸ் கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை நீங்க பாத்துருங்க. அப்பதான் நான் சொல்றது என்னங்கிறது டீட்டெயிலா உங்களுக்கு புரியும். ஏஐ தொழில்நுட்பம் உதவியுடன் விதவிதமாக சேலை அணிந்து சமூக தளங்களில் பெண்கள் பதிவிடும் போக்கு தற்போது நாடெங்கும் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. ஆனால் இதன் பின் ஆபத்து இருக்கலாம் என காவல்துறையினர் எச்சரிக்கின்றனர். பாரம்பரிய ஓகே, இதுல போலீஸ் அப்டேட் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குன்னு. அப்படி கொடுத்து முடிக்க கூட இல்ல, அதுக்குள்ள ஒருத்தவங்க அஃபெக்டும் ஆயிட்டாங்க. அதையும் பாத்துருங்க. என்ற அளவுக்கு மீன்களை வந்த நிலையில் பெண் ஒருவர் பகீர் தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார். குர்த்தியுடன் துப்பட்டாக மறைந்தபடி போட்டோவை பகிர்ந்து ஜெமினி ஏஐயில் பதிவேற்றியவர் புடவை அணிந்த போட்டோவை எதிர்பார்த்திருக்கிறார். புடவை ட்ரெண்ட் போட்டோவும் வந்தாலும் அவர் கையில் இருந்த மச்சத்தோடு போட்டோ வந்துள்ளது. மச்சம் தெரியாதபடி இருந்த போட்டோவை அப்லோட் செய்த நிலையில் சரியாக மச்சத்தோடு போட்டோ கிடைத்ததால் அதிர்ந்து போனவர் இந்த தகவலை வீடியோவாக பகிர்ந்து பலரையும் எச்சரித்திருக்கிறார். குர்த்தி துப்பட்டாவை தாண்டி மச்சம் எப்படி வெளியில் தெரிந்தது, அனைவரும் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அவர் வீடியோ பதிவிட்ட நிலையில் பலரும் இதே போன்ற அனுபவத்தை பெற்றதாக கமெண்ட்ஸ் போட்டு வருகின்றனர். ஆக்சுவலா எல்லாருமே இதெல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நானோ ஏஐ பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். இந்த நானோ ஏஐங்கிறது கூகுளால இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இதை ஜெமினி கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது எப்படி நடக்குதுன்னா, இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சைன் இன் பண்ணணும். நான் சைன் இன் பண்ணல. சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா இங்க உங்க ஃபோல்டர் ஆக்சஸ் கேட்கும். அதை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த போட்டோ நீங்க அப்லோட் பண்றீங்கிறது கேட்கும். அதை நீங்க கொடுத்துட்டு நீங்க என்ன மாதிரி எடிட் பண்ணுமோ அந்த ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணி கொடுத்துரும். இது ஜென்ரலா இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் எண்ட். இப்போ இதுல இவங்களுக்கு எப்படி இப்படி நடந்திருக்குன்னா, இவங்களோட கூகுள் போட்டோஸ் இது எல்லாத்தையும் அவங்க கூகுளோட எடுத்திருக்காங்க. அவங்க டேட்டா பேஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. சோ இந்த போட்டோ இவங்க அப்லோட் பண்ணதையும் அதோட ரெஃபரன்ஸா வச்சுதான் இதை எடிட் பண்ணி இப்படி கொடுத்துருக்கு. ஆக்சுவலா நீங்க இதுல அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா போட்டோஸுமே இது சேவ் பண்ணி தான் வைக்கும். இது சேவ் பண்ணி வைக்கிறதால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பாஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். இங்க 2019 ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்னன்னா, நீங்க போன்ல டெலிட் பண்ணி இந்த போட்டோஸ் எல்லாமே திரும்ப உங்க போனுக்குள்ள ரெக்கவர் ஆகி இருந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு கூகுள் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு கிளிச் ஆயிருக்கு, அதனால உங்களுக்கு டெலிட் ஆன போட்டோஸ் எல்லாம் கூகுள் போட்டோஸ் வழியா திரும்ப வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா நீங்க அதுல கூகுள் போட்டோஸ்ல பேக்கப் எடுத்து வச்சிருந்த எல்லா போட்டோஸுமே கூகுளோட டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. நீங்க டெலிட் பண்ணாலும் அது கூகுள் கிட்ட இருந்திருக்கு. அது அந்த கிளிச்னாலதான் அது எல்லாமே திரும்ப வந்திருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மேலோட்டமா கிளிச்னாலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேக் எண்ட்ல ஏதாவது ஒரு ஹேக்கர் வேலை பார்த்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய கம்பெனில ஒரு கிளிச் அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏதாவது பிரேக் ஆனாதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதோட ஆர்டிகல்ஸ் தான் நீங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ இங்க வந்துருங்க. இப்போ இந்த நானோ பனானாவும் சேவ் பண்ணி தான் வச்சிட்டு இருக்குங்கிறீங்க. அப்படி இருக்கல இது சேவ் பண்ணி வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ண போகுதுன்னா, இது ரெஃபரன்ஸா வச்சு தான் எல்லா ஏஐயும் ரெடி பண்ண போனாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியூச்சர் ஏஐஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும். உங்களோட போட்டோஸ் எல்லாமே அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதை ட்ரைனிங் பண்றாங்க. சொல்ல போனா உங்களை வச்சு தான் அதை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஹேக்கர் திரும்ப இதை ப்ளீச் பண்ணாங்கன்னா, உங்களோட போட்டோஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். மாஃப் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஆட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களோட போட்டோஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல எல்லாருமே ஒரு அவேர்னஸோட இருந்துக்கோங்க, அதான் நல்லது. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.